ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம். சார் வணக்கம்ங்க. வணக்கம் சார். அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் தொடங்க வேண்டியது இருக்குது. புதிய தலைமைச் செயலராக சாய்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவு அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. ஏற்கனவே பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமனை மாத்திட்டு மூத்த IPS அதிகாரி சந்தீப் ராய் தத்தோரை தேர்தல் ஆணையம் கடந்த வாரம் நியமிச்சது. இன்னும் டேவிட் ஆசீர்வாதம் அவரை மாத்திட்டு சந்தீப் மிட்டல் போட்டிருக்காங்க. ஊழல் தடுப்புத்துறை இயக்குனர் மற்றும் ஆயுதப்படை காவல்துறை தலைமை இயக்குனராக சந்தீப் மிட்டல் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னும் தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவு சொல்லுது. 9ஆம் தேதி மற்ற மாநிலங்கள்ல வாக்குப்பதிவு நடந்ததற்கு பிறகு அதிரடிகள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது தமிழ்நாட்டுல. ஆனா அந்த வாக்குப்பதிவு நடக்கும் போதே இங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா? இதுக்கு முதலமைச்சர்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன், தேர்தலை நடத்துவதும் அதனுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட சட்டம் ஒழுங்கு துறையும் எலெக்ஷன் கமிஷனுடைய டைரக்ட் கண்ட்ரோல் வருது. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அமலுக்கு வந்த தேதியிலிருந்து. அப்ப இது ரெண்டையும் சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரியையும் மாற்றல் செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு, அதிகாரம் இருக்கு. சீஃப் செக்ரட்டரி ஒரு ஸ்டேட்டுடைய எல்லா துறைக்கும் அவர் தான் தலைவர். அதனால லா அண்ட் ஆர்டர், கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் அதுவும் அவர் தான் பார்ப்பார். அந்த விதத்தில் சீஃப் செக்ரட்டரியை மாற்ற முடியுமா? அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா? கண்டிப்பா அதிகாரம் இருக்கு. ஆனா பொதுவா ஒரு மாவட்டத்துல கூட மாவட்ட ஆட்சியர்கள் எப்போ 2 யார்ட்ஸ்டிக் உண்டு. இவங்க இதுக்கு வந்த உடனே, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த உடனே எந்த ஒரு மாவட்டத்திலேயாவது 3 வருடங்களுக்கு மேல ஒரு குறிப்பிட்ட அதிகாரி பணிபுரிஞ்சிருந்தாருன்னா அது ஒரு சாங்கியம், என்ன மரபு என்னன்னா அந்த அதிகாரியை மாற்றுவாங்க தேர்தல் ஆணையம். அப்போ மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி முதல்லயே பார்த்தாங்க. ஒரு 11 அதிகாரிகள் அது மாதிரி 3 வருஷத்துக்கு மேல ஃபங்க்ஷன் பண்ணவங்களா இருந்தாங்க. அவங்கள மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணி புது அதிகாரிகளை நியமிச்சிட்டாங்க. இந்த தேர்தல் ஆணையம் வந்த உடனே என்ன பண்ணாங்க, அந்த புது அதிகாரிகள் அத்தனை பேரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. எந்த காரணமும் கொடுக்காம அவங்கள அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ இதெல்லாம் சரி கிடையாது. காரணங்கள் கொடுக்காம டிரான்ஸ்ஃபர் பண்றது, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல வந்ததுன்னா பயஸ்டா குற்றச்சாட்டு என்ன, அவர்கள் பாரபட்சமின்றி நடந்து கொள்ளவில்லை, தேர்தல் நடைமுறைக்கு சரியான முறையில் நேர்மையான முறையில் தேர்தல் நடத்துவதற்கு இடைஞ்சலாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறதுக்கு முகாந்திரம் இருந்தால் தான் ஒரு அதிகாரியை மாற்ற வேண்டும். இதுதான் மரபு. நாளைக்கு இது கேரளால தேர்தல் வருது. இன்னைக்கு கேரளா சீஃப் செக்ரட்டரி மாத்தி இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். எல்லாருக்குமே அந்த கேள்வி வரும். அதே மாதிரி இத்தனை நாள் முருகானந்தர் சீஃப் செக்ரட்டரி இருந்திருக்காரு. அவர் மேல எந்த குறையும் குற்றமும் கண்டுபிடிக்கப்படுறதில்லை. இப்ப திடீர்னு ஏமாத்துறாங்க அப்படிங்கிற கேள்வியும் வரத்தான் செய்யும். இன்னொரு கேள்வியும் வரும். இப்ப நீங்க பெங்கால்ல மாத்திட்டீங்க, தமிழ்நாட்டுல மாத்திட்டீங்க, கேரளால மாத்திட்டீங்க. எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சி மாநிலங்கள்ல ஆட்சி நடத்துகின்றனோ அத்தனை மாநிலங்கள்ல உள்ள சீஃப் செக்ரட்டரிய, DGP எல்லாம் மாத்துறீங்க. பீகார்ல உங்களுடைய ஆட்சி நடந்ததே, அந்நியாரும் ஏன் DG CS மாத்தல? இன்னைக்கு அஸ்ஸாம்ல தேர்தல் நடக்க போதே இங்கேயே CS DGP மாத்தல. இதை பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவா என்ன தெரியுதுன்னா, எலெக்ஷன் கமிஷன் பேசாம எலெக்ஷன் கமிஷன் பிரான்ச் ஆபீஸ் ஆஃப் BJP ரூல்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு படிச்சுக்கலாம். அதுலயும் BJP ரூல்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் பிரான்ச் ஆபீஸா இருக்கு. ஆமா, பார்ட்டிக்கு இல்ல அப்படின்னு இல்ல, BJP ரூல்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு, வெறும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஆமா, அதனால BJPக்கு தான். ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் ஆபீஸுக்கு கன்சல்டேஷனுக்கு வர சொன்னாங்கன்னு முதல்ல ஒரு சர்ச்சை வந்தது எலெக்ஷன் கமிஷனர்ஸ். அது பெரிய ஹியூ அண்ட் கிரை எல்லா பக்கத்துல இருந்து வந்த உடனே அதை நிறுத்திட்டு வந்தாங்க. அன்அபிஷியலா அந்த மீட்டிங் மரத்தடியில நடந்தது, அங்க நடந்தது, இங்க நடந்தது அப்படின்ட்டாங்க. அபிஷியலா நாங்க அந்த மாதிரிலாம் மீட்டிங் நடத்தவே இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டாங்க. அந்த சமயத்துல கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அப்படின்னு ECல எலெக்ஷன் கமிஷனர்ஸ சொல்றோம். அப்ப அவங்க கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தானே சார் பொருள்?
இண்டிபெண்டா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்வாங்க. அப்படித்தான் சீஃப் செக்ரட்டரிஸ மாத்திருக்காங்கன்னு அர்த்தமானு கேட்க நினைச்சேன். ஆனா நீங்க அதுக்கு பதில் முதல்லயே சொல்லிட்டீங்களே ஒரு வரியில. அதாவது செலக்டிவா எப்படி அசாமுக்கு மட்டும் ஏன் மாத்தல அப்படின்னு கேட்டீங்க. முதலமைச்சரும் அதை சுட்டி காட்டுறாரு அவருடைய கண்டனத்துல. எலெக்ஷன் தேர்தல் ஆணையர்கள் ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டவர்கள் இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அவர்கள் கட்டுப்பட்டவர்கள் இல்லை என்பதை அவர்களுடைய செயல் மூலம் அவர்கள் காட்ட வேண்டும். அது ரொம்ப மாவட்ட ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கவர் வந்து ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லா அண்ட் ஆர்டர். அவர் அந்த நேரத்துல வந்து அந்த லா அண்ட் ஆர்டர் சமயத்துல ஒரு அமைச்சர் வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருந்தது என்னுடைய மாவட்டத்துல. அமைச்சர் வந்து பார்ட்டி ஆபீஸ்ல உட்காந்துருந்தார். அவர் என்னை வந்து கூப்பிட்டார், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், உங்களுடைய பார்ட்டியும் இந்த லா அண்ட் ஆர்டர்ல வந்து இன்வால்வா இருக்காங்கன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. உங்களுடைய பார்ட்டி ஆஃபீஸுக்கு நான் வர முடியாது சார், நீங்க தான் இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் அதை வித்தியாசம் எடுத்துக்கல. அது ஒரு நான் அடிக்கடி அதை பண்ணினோமாக்கும் இதை பண்ணினோமாக்கும் எங்களை பத்தி பேசின பின்னணியில இருந்தது பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருன்னு பார்க்கணும். அந்த சிபிஎம் இதெல்லாம் அனுமதிச்சது. ஆமா, மாவட்ட ஆட்சியர் இண்டிபெண்டா இருக்கணும், அவர் வந்து அவர் கூப்பிட்டது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. அதனால அமைச்சர் வந்து என்னுடைய ஆபீஸுக்கு வந்தார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆல் ஆபீசர்ஸ் வி லிவ் இன் அ பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட். ஒரு அரசியல் பின்னணியில் தான் நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அரசியலின் அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் எங்களை விட பூரண அதிகாரம் படைத்தவர்கள். சட்டத்தின்படி நடப்பதற்கு எல்லா வழிகளிலும் அவர்களுக்கு பூரண அதிகாரம் உண்டு. சட்டத்தின்படி அவர்கள் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தால் அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. அந்த சட்டத்தின்படிங்கிறத எங்க ரொம்ப முக்கியம். இப்ப அந்த மாதிரி பாரபட்சமற்று எந்த கட்சிக்கும் ஆதரவாக இல்லாம சார்பற்று நடந்து கொள்கிறோம் அப்படிங்கறத அவங்களுடைய செயல் காட்டணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த மாதிரி இல்லை என்றால் அதுக்கு ரெமெடி என்ன? ஒண்ணும் இல்ல. ரெமெடி இல்ல. மக்களுடைய தீர்ப்பு தான் ரெமெடி. மக்களுடைய தீர்ப்பு தான் ரெமெடி. இப்படி பாரபட்சமாக நடந்து கொள்ள தூண்டுகின்றவர்கள் யாரோ, எந்த அரசியல் சக்தியோ, அந்த அரசியல் சக்தியை பதவியிலிருந்து வீழ்த்துவதன் மூலம்தான் மக்கள் சரியான தகவலை இவர்களுக்கு அனுப்புகிறார்கள். இதுல ஒரு வாரம் கழிச்சு இந்த தேர்தல் முடிஞ்சு 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுன்னா அடுத்த வாரத்துல மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து விடுவோம் அப்படின்னு உறுதியாக நம்பிக்கையோட முதலமைச்சர் சொல்றாரு. நீங்க சொல்றது கிட்டத்தட்ட அதைத்தான் காட்டுது. ஏற்கனவே எங்களுக்கு ஃபேவரபிளா அன்றாடம் செயல்பட்டு கொண்டிருந்த ஆளுநரை மாத்திட்டாங்க. பிஎம்மும் உள்துறை அமைச்சரும் அடிக்கடி வந்துட்டு போங்கன்னு கேட்டோம், அவங்களும் வர்றதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அது தவிரவும் இன்னும் ஒரு மோசமான ஸ்டேட்மெண்ட் எதிர்கட்சி தலைவர்கிட்ட வந்தது சார். அதுக்கு இவர் பதிலாகவும் சொல்லிட்டாரு, நான் மரணத்திற்கு பயப்படுபவன் இல்லை, மிசா காலத்திலேயே அதுக்கு பக்கத்துல மரணத்துக்கு பக்கத்துல போகும் அளவுக்கு வன்முறையை எதிர்கொண்டிருக்கிறேன். அதனால என்ன வந்து சாவு பயம் காட்டிலாம் என்ன யாரும் எதுவும் செய்து விட முடியாது அப்படின்னு பதில் சொல்லிட்டாரு. உங்களுக்கு அந்த செய்தி அந்த எது குறித்து அப்படி வந்திருக்குங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்காது. அது எங்க ஆட்சியில தான் கொரோனா வந்தது. இவர் ஏதோ கொரோனாவை எதிர்கொண்டு வென்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவர் ஆட்சியில கொரோனா வந்திருந்தாருன்னா இவர் இருக்கவே மாட்டாரு, போயிருப்பாரு அப்பவே அப்படின்னு பேசுறது. அது ஸ்ட்ரோக் வந்த அப்பாவை வீட்டுக்குள்ள பத்திரமா பாத்துட்டு இருக்கிறதுக்கு பேரு வீட்டு சிறை. நடந்துதான் நடக்காதான்னு தெரியாத, உண்மை அல்லாத எத்தனையோ விஷயங்களை நடந்த மாதிரி சித்தரிச்சு அதுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அந்த ஒரு நீங்க ஸ்ட்ரக்சரலி இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து அண்டர் பிரிவிலேஜுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு நீங்க எப்பவும் சொல்லிட்டு இருக்கிறது எவ்வளவு பொலிட்டிக்கல் பவரோட இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத காட்டிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு ஊடக சலுகை கிடையாது, ஊடகங்கள் அவங்களுக்கு எதிராக எல்லாத்தையும் சொல்லும். அரசியல்ல, சமூகத்துல, மற்ற இடங்கள்ல அதிகாரங்களோடு இருக்கக்கூடியவர்கள் அவங்களை என்ன வேண்டுமானாலும் பேசுவார்கள். அவங்க அதுக்கு பெருந்தன்மையாக கடந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம சமூகத்துல அவங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றமும் வருது. ஆமா, தோற்றம் என்ன சார், உண்மை அதுதான். இதுல வந்து எங்க வீட்டு பிள்ளை படத்துல இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்ததுக்கு எம்ஜிஆர் வந்து வாலிட்ட ஏன்பா காக்கை காங்கிரஸ் சொல்லி கட் பண்ணிடுவாங்க இப்ப பாட்டை, வார்த்தையை மாத்துன்னு சொல்லி இந்த கூட்டத்தின் நாட்டத்தை ஒழிப்பேன்னு சொல்லி மாத்தினாரு.
ஏன் சென்சார் போர்டு ஒன்றிய அரசு கீழே இருக்கு, அவங்க காங்கிரஸ்காரங்க, நம்ம திமுக காரங்க அப்படின்னு. அதே சென்சார் போர்டு இவர் திமுக விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவர் காட்டாத அண்ணாவுடைய படமா, இவர் பேசாத அண்ணாவுடைய வார்த்தைகளா, எல்லாத்தையும் அலோவ் பண்ணாங்க. ஏன்? கருணாநிதி ஒழிக்கப்பட வேண்டும், அதுக்கு எம்ஜிஆர் சரியான ஆயுதம். இதுதான் கலைஞரை வந்து எந்த அளவுக்கு கீழ்த்தரமா காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமா தேங்காய் சீனிவாசன் வில்லனை காமிப்பாரு. ஆனா அவர் பார்த்து இவர் பாடுறதெல்லாம் கலைஞரை நோக்கி பாடுற மாதிரி மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாரு. அது எல்லாமே வந்து அவங்க அலோவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நேரடியாகவும் மறைமுகமாகவும் கலைஞர் எதிர்த்து பேசுற எல்லாத்தையும் அவர் வந்து நீங்க இன்னைக்கு இவர் கண்ணியத்துடன் அமைதி காக்குற மாதிரி அன்னைக்கு கலைஞர் கண்ணியத்துடன் அமைதி காக்குற. இதுதான் உண்மை. நான் வந்து 96ல தான் சென்னைக்கு வந்தேன் சார். 96ல இருந்து நான் கிட்டத்தட்ட நான் பல முறை அன்றாட வாழ்க்கையில ரோட்ல சில விஷயங்களை எதிர்கொண்டிருக்கிறேன். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் கலைஞர் உடல்நலம் குறித்த வதந்தி. எத்தனையோ முறை. ஆனா அவர் 96 வயசு வரைக்கும் ரொம்ப சிறப்பாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா இவங்க மனசுல இருக்கிற அழுக்கு காரணமாக அவர் எத்தனையோ முறை அவருடைய இதயத்தை நிறுத்தி பார்த்துட்டாங்க. நான் இதைத்தான் அடிக்கடி சொல்லுவேன். எம்ஜிஆர் சினிமால மட்டும்தான் ஹீரோ. 10 பேர் அடிச்சாருன்னு சொல்லி சினிமாவில் காட்டினதை பார்த்து மயங்குனீங்களே. தன்னுடைய உடல்நிலை 70 வயசுக்கு மேல அவருக்கு உடல்நிலை எப்படி இருந்தது? தன்னுடைய உடல் வந்து கட்டுக்கோப்பா அவரால் காப்பாற்ற முடியலைங்கிறது வருத்தத்திற்குரியது. ஆனா அது அவர் வந்து ரியல் லைஃப் ஹீரோவா காமிக்கலையே. ரியல் லைஃப் ஹீரோனா அன்பழகனும் கருணாநிதி தான் இந்த விஷயத்துல. அதாவது ஒரு மனிதனுடைய ஆயுள் தான் வீரத்துக்கான இலக்கணமாக இருந்தால் இல்ல ஆயுள் தான் ஆரோக்கியம். எம்ஜிஆர் வந்து ரொம்ப ஆரோக்கியமா தன்னை காமிச்சுக்கிட்டு இருந்தார் படத்துல எல்லாம். ஆரோக்கியம் நிச்சயம் ஒரு மனிதனுக்கு தேவைதான். அந்த ஆரோக்கியத்தை பேணும் வல்லமை கண்டிப்பாக தேவைதான். அதுவும் ஒரு வல்லமை. ஆரோக்கியம் எல்லாம் எப்படிங்க அரசியல்ல வந்து சுறுசுறுன்னு இருக்க முடியும்? எதுலையுமே எப்படி சுறுசுறுன்னு இருக்க முடியும் சார்? ஆரோக்கியம்ங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் சோ மெனி ஃபேக்டர்ஸ். இளமையில் வறுமை அப்படிங்கிறது வந்து பல்வேறு விஷயங்களை காலி செய்திடும். கலைஞருக்கும் வறுமை இருந்ததுங்க இளமையில். சரி சார், கூட கோபுரத்தில் வாழவில்லை. கலைஞருக்கு வறுமை இருந்தது. கலைஞரையும் நான் சொல்லல. இளமையில் வறுமை இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடல் அமைப்பும் இருக்கிறது இல்ல. அதனால அந்த மாதிரி இல்ல. இங்க என்னுடைய லிமிட்டட் அப்சர்வேஷன் என்னன்னா, தன்னை ஹீரோவாக காட்டிக் கொள்வதற்கு எம்ஜிஆர் பயன்படுத்திய உத்திகளில் ஒன்று தான் மிக பலம் பொருந்தியவனாக காட்டிக்கொண்டார் திரைப்படத்தில். நிஜ வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருப்பார் என்று மக்கள் நம்பினார்கள். ஆனா அவர் அதுல வந்து தவறிட்டார். அதுக்கு எத்தனை காலம் அவர் தவறிட்டது, அவருக்கு தவறி விட்டதுன்னு சொல்லுங்க. அவர் மட்டுமே அந்த கால்குலேஷன் தவறி விட்டது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உடல் வந்து பின்னால வந்து திடீரென்று ஏதேனும் ஒரு நோய் காரணமாக தளர்ந்து போகலாம். அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இங்க அதே மாதிரி உடல் அமைப்பை வச்சு 56 இன்ச்சுன்னு சொல்லி யோகா பிரமாதமாக செய்யற மாதிரி படங்களோட இந்த ஆரோக்கியத்தோட இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் எதிர்கட்சியில இருக்கிறவங்க செய்ய முடியுமான்னு ஆரம்பத்துல தவறான ஒரு லைனுக்குள்ளதான் போனாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அத கல்லூரி மாணவர் மாணவிகளோட பேசும் போதெல்லாம் அவருடைய உடல் வலிமையை அவர் காட்டினதுக்கு பேரு ஃபிட்னஸ், உடல் ஃபிட்னஸ் காமிச்சதுக்கு அப்புறம் அந்த தரப்பு அப்படியே ஆரோக்கியம் தொடர்பாக பேசுவதை நிறுத்திவிட்டது. இதுதான் தப்பான உத்திகளை தற்காலிகமாக தங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு கையில எடுக்கிறவங்க சீக்கிரமே பலூன்ல காத்து இறங்கின உடனே கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு தெரியுது. அதுல இந்த மன வலிமைன்னு ஒன்று இருக்கு பாருங்க. அது எம்ஜிஆர் வந்து சாதாரணமான மன வலிமை கிடையாது. உதாரணமா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அமெரிக்காவில இருந்து அவர் வரும்பொழுது என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு ஆம்புலன்ஸை ரெடியா வச்சிருப்போம், அப்படியே அவரை தூக்கி உள்ள வச்சிருவோம், அவ்வளவு பலவீனமா தான் அவர் இருப்பார்னு நினைச்சாங்க. ஆனா அவர் வந்து மக்கள் மத்தியில வந்து நின்று அந்த கையை ஆட்டிக்கிட்டு வந்து முதல்ல வந்து வெளியில வந்தாரு. அடுத்து வீட்டுக்கு போற வரைக்கும் அந்த கையாட்டிகிட்டே வந்ததை அவருடைய மருத்துவர்களை சொல்லியிருக்காங்க. இது எப்படி அவரால் நடத்த முடிஞ்சுன்னு எங்களுக்கு தெரியல. மன வலிமை தான் காரணம். அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் எம்ஜிஆர். இந்த இதுல எத்தனை அதிகாரிகளை மாற்றினாலும் மீண்டும் தமிழ்நாட்டில் அறுதி பெருமையோடு திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நேற்று அவர் முதலமைச்சர் வந்து இதற்காக பதிலும் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இவங்க அதிகாரிகளை நம்பி இல்லைங்க. அதிகாரிகளை நம்பி அரசாங்க மெஷினரியை பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்ல.
ஆமா. அதிகாரிகள் இவங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதில் சின்சியரா இருந்தாங்க. அதை வந்து அவங்களுக்கு சார்பாக, கட்சிக்கு சார்பாக இருந்த மாதிரி இவங்க சித்தரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய ஆட்சி முறை இருந்தது. அவங்க அதிகாரிகள் உண்மையிலேயே கட்சி சார்பாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் இருந்திருக்கலாம். ஆனா இவர்கள் யாரையெல்லாம் டிரான்ஸ்பர் அவங்க அப்படி இருந்தது. அவங்க எல்லாம் அப்படி இல்ல, நிச்சயமா இல்ல. ஐ நோ ஹிம் ஃபார் குவைட் சம் டைம். இதை ஒட்டி தான் சார் இந்த பிரச்சாரத்துல வந்து இந்த பக்கத்துல திமுக சார்பாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பேசுவதும், அங்க முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோ பிஜேபி தலைவர்களோ பேசுவதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நிலைமை வருது. இதுல ஒப்பிட்டுன்னா கருத்தியல் ரீதியான விஷயங்கள் எல்லாம் கூட தள்ளி வச்சிடலாம். ஃபேக்ட் பேசுறவங்க யாருன்னாவது பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல எடப்பாடி மேல குற்றச்சாட்டாக முதலமைச்சர் சொல்றது 100 நாள் வேலை திட்டத்துல கூட கிராம மக்களுக்கு துரோகம் செய்துட்டாரு பழனிசாமி. பாரதிய ஜனதா கட்சி அரசு, ஒன்றிய அரசு அதை சிதைத்து நோக்கத்தையே மாத்திடுச்சு. ஆனா 200 நாளைக்கு வேலை கிடைக்க போகுது நாங்க ஆட்சிக்கு வந்தான்னு ஒரு தகவலை சொல்றாரு. இது சாத்தியம் இல்லாத விஷயம், பொய்யான விஷயம் அப்படின்றத சொல்றாரு. அது என்ன, மாநில அரசு நினைச்சா 200 நாளைக்கு வேலை கொடுக்க முடியாதா சார்? முடியாது. ஏன்னா இந்த 100 நாள் வேலை திட்டமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்கீம். அங்க இருந்து வர்ற சப்சிடியை வச்சுதான் இதை நடத்திட்டு இருக்காங்க. இவங்களாம் வந்து 200 நாள் போடுறதுக்கு இவங்ககிட்ட எங்க பணம் இருக்கு? எல்லாம் என்ன வேணாலும் பேசிக்கிட்டே போகலாம். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விவாதத்துல வந்து என்னுடைய நண்பர் ஸ்ரீராம் வந்து இந்த இலவசங்களை எல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இலவசங்களை எதிர்த்து பேசினாரு மோடி. ஆனா அவர் கட்சி எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் வாரி வாரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இலவசங்களை எதிர்த்து பேசினார் விஜய். ஆனா அவருடைய கட்சி அவர் இன்னைக்கு வந்து இலவசங்களை தான் பேசுறாரு. சீமான இலவசங்களுக்கு எதிரானதுன்னு சொல்லிக்கிறாரு. ஆனா அவர் வந்து விவசாய தொழிலாளர்கள் அத்தனை வரையும் அரசு எம்ப்ளாயிஸ் ஆக்க வேண்டும், அரசு பணியாளர்கள் ஆக்க வேண்டும் சொல்றாரு. அது எப்படிப்பட்ட இலவசம் அடங்கி இருக்கு? எத்தனை பேருக்கு இலவசமா வேலை இல்லாம சம்பளம் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. இது இலவசம் இல்லையா? டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டை பொறுத்த மட்டும் அவங்க இலவசத்தை இது வந்து விலை மதிப்பற்றவே நினைக்கிறது அவங்க தவறா நினைச்சது இல்லை. அந்த ஆனஸ்டியை வந்து பாராட்டுன்னு சொல்லும் போது ஸ்ரீராமன் சொன்னாரு, இல்ல 2024லயோ 16லயோ சம் டேட் ஒரு வருஷம் இந்த உள்ள முதல்வர் ஸ்டாலின் வந்து இலவசங்களை மக்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நான் அவனை அனுப்புறேன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாலின் முழுசா என்ன சொன்னார்ன்றதை சொல்லிட்டார். இலவசங்களை மக்கள் விரும்பவில்லை, அவர்களுடைய வாழ்வாதாரங்களை உயர்த்துவதைத்தான் விரும்புகிறார்கள். இப்ப டிஎம்கே கொடுக்கிற விலை மதிப்பற்றவை, அது இலவசம் சொல்லக்கூடாது, விலை மதிப்பற்றவை எல்லாமே வாழ்வாதாரத்தை உயர்த்துபவை. அதனால ஸ்டாலின் என்ன கான்ட்ரடிக்டியா பேசினாரு? ஒரு கான்ட்ரடிக்ஷன் இல்லை. புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் புரியாத குழப்பம் இருக்கு, அவ்வளவுதான். டிவி கொடுத்ததை வந்து டிவியை வந்து என்டர்டைன்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டாக பார்த்தவங்க, எக்யூப்மெண்டாக பார்த்தவங்க வந்து அது அந்த இலவசத்தை அந்த அந்த டிவி கொடுத்ததை ஏற்கல. அதையே வந்து தகவல் அறியும் உரிமையாக பார்த்தவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. அது போக சோசியல்லி பக்கத்து வீட்டு ஜன்னல் வழியாக டிவி பார்க்கக்கூடிய ஒரு நிலையையும் அதை ஒட்டிய ஒரு தீண்டாமை செயல்பாடு மாதிரியான செயல்பாடுகளையும் பார்க்கும் போது இது ஒரு தேவைன்னு நினைச்சு அவர் பண்ணிருக்கலாம். இட்ஸ் a sort of எம்பவர்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. தகவல் அறியும் உரிமைக்காக கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதை பியூர் என்டர்டைன்மெண்டாக பார்த்து அதெல்லாம் கொடுத்துருக்கவே கூடாதுன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அது வந்து பார்வையில இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். ஆனா இப்போ வந்து அது தகவல் அறியும் உரிமைக்கான ஒரு விஷயமாக அது இருக்கு. ஏன்னா டிவியில விவாதங்கள்ல பார்க்கக்கூடியவர்கள் ரொம்ப எளிய மக்கள்கிட்டேருந்தும் நிறைய ஃபீட்பேக் வருது. அவங்க நிறைய வருதுங்க. என்கிட்ட வேலை பார்க்குற பெண் வந்து ஒரு நாள் கையில கொடையோட வந்தாங்க. ஈவினிங் வருவாங்க, 7 மணிக்கு வந்து 9 மணிக்கு கையில கொடையோட வந்தாங்க. என்னம்மா கையில கொடை எடுத்து வச்சிருக்க அப்படின்னு. இல்லைங்க, டிவியில வந்து மழை வரும்னு சொல்லியிருந்தாங்க. கிளம்பும்போது மழை இல்லை, அதுக்கப்புறம் மழை வந்துச்சுன்னா திரும்ப போறதுக்கு இடைஞ்சலா இருக்கும் இல்லையா அப்படின்னாங்க. டிவியில சொல்றபடியெல்லாம் நடந்துருதான்னு கேட்டேன். பெரும்பாலும் நடந்துருது, சில சமயம் அவங்க சொல்றது தப்பா இருக்கு. இவ்வளவு பார்த்திருக்காங்க, மெட்ரியாலஜிக்கல் ரிப்போர்ட்டை இவ்வளவு பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுறதுக்கு இருக்கு? இந்த இலவசம் தொடர்பாக அவங்க பிஜேபி ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. விவாதத்துல பேசும்போது சொன்னாங்கன்னு சொன்னீங்களே சார், அவங்க கிளைம் பண்றாங்கல்ல, அவங்கதான் வந்து 80 கோடி பேருக்கு 5 கிலோ உணவு தானியம் வந்து நாங்க கொடுக்கிறோம்னு சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறாங்க. அதை குறையாக யாரும் சொல்றது இல்லை, நாம சொல்றது இல்லை, எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க சொல்றது இல்லை. அது அவசியம்தான். இன்னும் தேவைப்பட்டவங்க இருந்தாங்கன்னாலும் பார்த்து கொடுங்கன்னு சொல்றோம், அல்லது 5-10 கொடுக்க முடிஞ்சா கொடுங்கன்னு சொல்றோம்.
ஆனா அவங்க வந்து அதை இலவசம் என்றும் கொடுக்க கூடாதது என்றும் நினைச்சு சொல்றாங்க. பட் இன்னொரு பக்கத்துக்கு 15 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி அப்படின்னு ரைட் ஆஃப் பண்றத பத்தி அவங்க இலவசமாக சொல்றது இல்லையே சார். அந்த வேறுபாடு எப்படி சார் வருது? ஏன்னா சார் 15 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணும்போது ரைட் ஆஃப் பண்றவங்களுக்கு பலன்கள் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கும்போது இவங்களுக்கு பலன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இதெல்லாம் வந்து தாக்குறாங்க. அதை தாக்கல. அதுக்கப்புறம் அவர் பேசும்போது சொன்ன சில விஷயங்கள்ல இந்த 100 நாள் வேலை திட்டம் தவிர கோவிலை வச்சு ஒரு அரசியலை அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா கோவில்கள்ல நாங்க இவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கிறோம். 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கிறோம். 8445 கோடி மதிப்பிலான 8000 ஏக்கர் நிலங்களை கோயில் ஆக்கிரமிப்பாளர்கள்ட்ட இருந்து மீட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. மதுரை, திருவண்ணாமலை, மதுரை, காஞ்சிபுரம், திருச்சி மாதிரி கோயில் இருக்கக்கூடிய நகரங்கள் வந்து திமுகவுக்கு தான் தொடர்ந்து வாக்களிக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அது வந்து ரிசல்ட்டின் அடிப்படையில் உண்டான ஸ்டேட்மெண்ட் தான், பொய் இல்லை. ஆனா கோவில் இருக்கக்கூடிய நகரங்களை கைப்பற்றுவதற்கான முயற்சியில பாரதிய ஜனதா கட்சி இறங்கி இருக்குது. அவங்களுக்கு துணிச்சல் இருந்தா திருப்பரங்குன்றத்தில் நின்றுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி துணிச்சல் இருந்தா நின்றுக்கணும். அவங்களுக்கு துணிச்சல் கிடையாது. ஏன்னா அங்க போய் தோத்துட்டா உலகம் பூரா தெரிஞ்சிடும். உங்களுடைய மத வெறி பிரச்சாரத்திற்கு தமிழகம் இணங்காதுன்றது உலகம் பூரா தெரிஞ்சிடும். அதுக்காக விட்டாங்க. கோயில வந்து திமுக பாக்குறது எப்படின்னா, நம்பிக்கை உள்ளவர்கள் தங்களுக்கான பக்தியை வெளிப்படுத்துவதற்கான இடமாக கோயிலை பார்க்குறாங்க. நாம் வந்து எல்லாருக்குமே சேர்ந்துதான் நாம் வந்து அரசு அமைச்சிருக்கோம். பக்தி உள்ளவர் பக்தி இல்லாதவர்னு பாகுபாடு நம்ம காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நினைக்கிறாங்க. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுடைய நம்பிக்கைகள் எப்படி இருந்தாலும் எங்களால் ஆளப்படுகின்ற மக்களில் சில பேர் பக்தி நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுடைய நம்பிக்கையை கேவலமாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. அந்த நம்பிக்கை வந்து கண்ணியமாக பார்க்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆக மக்களுடைய பக்தியை இவங்க மதிக்கிறாங்க. மக்களுடைய பக்தியை பிஜேபி ஒரு யுக்தியை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனை வருது. இதுல எடப்பாடி பழனிசாமியினுடைய கேம்பெயின்ல அவர் பிரச்சாரத்தின் போது அவர் சொல்றாரு, திமுக ஆட்சியில மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஏழைகளின் கட்சியாக அதிமுக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. உள்ளாட்சியில வேணாம் சார், லிஸ்ட் போட்டுக்கிட்டே என்ன நன்மை, எந்த நன்மையும் திமுக ஆட்சியில கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு சார். அது வந்து மக்கள் மத்தியில பெனிஃபிட்ஸ் அடையிற மக்கள் மத்தியில அது உண்மைக்கு மாறான தகவலாக தெரியாதா? அது உண்மைக்கு மாறான தகவல் மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரியும். அது தவிரவும் அவர் பேசும்போது இன்னொரு பாதி உண்மையை சொல்றாரு சார். 19 அதிமுகவினர் இப்போது திமுக சார்பாக எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டியிடுகிறார்கள். 19 அதிமுக இருந்தவங்க அப்படின்னு சொல்றாரு. திமுக ஆட்களே இல்லாம எல்லாமே இப்ப அதிமுகவால ஒதுக்கப்பட்டவர்களை வச்சுதான் திமுக நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவால் ஒதுக்கப்பட்டவர்கள் இல்லை, அதிமுகவை ஒதுக்கியவர்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம். அதிமுகவில் ஒதுங்கியவர்களா? இல்ல, அதிமுகவை ஒதுக்கியவர்கள். இனி இந்த அதிமுகவை ஒதுக்கியவர்கள் ரைட். எதுல நம்பிக்கை உள்ளவங்களா இருக்குமோ அந்த நம்பிக்கையை வந்து இந்த கட்சியில வச்சு நாங்க பாதுகாக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க. அந்த கட்சியில இருந்த சில பேர் பற்றி குற்றச்சாட்டுகள் இருக்கு. திமுக சேர்ந்தவங்க லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து விசாரிக்கப்பட வேண்டியது. அதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்கிறதுனாலே அந்த குற்றச்சாட்டு உண்மையாகிறது. எவ்வளவு பலத்த குற்றச்சாட்டு இருந்தா கூட அந்த குற்றச்சாட்டு உண்மையாகிறது. குற்றச்சாட்டு என்று வந்ததன் ஒரு காரணத்தினால, அதே சமயம் குற்றச்சாட்டுகளே வராமல் இருக்கிறதுனால ஒருத்தர் குற்றவாளியே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கடைசியா தீர்மானிக்க வேண்டியது நமக்கு என்ன? கடைசியா தீர்மானிக்க வேண்டியது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க, அந்த நெறிமுறையை பின்பற்றணும். நெறிமுறையை பின்பற்றலைன்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. மக்கள் விழித்தெழுந்து தங்களுடைய வாக்குகளை சரியான முறையில் செலுத்துவதன் மூலம் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு இருக்கிற கடைசி ஹோப்புங்கிறது நீதிமன்றங்கள் தான். நீதிமன்றங்கள் தான் சொல்லணும் ஒருத்தர் குற்றம் புரிந்தாலும் குற்றம் புரியவில்லையான்னு சொல்லி. சார், இல்ல அதர் சைடு ஆஃப் தி ஆர்குமெண்ட் அல்லது பிளிப் சைடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை யோசிச்சு பார்த்தா இன்னும் வேடிக்கையா இருக்கு. அதிமுக சுயம்புவாக உருவானதா? அதிமுகவே திமுகவோட எக்ஸ்டென்ஷன் தானே. இந்த சரியான வார்த்தையை பயன்படுத்துறீங்க. திமுகவுடைய எக்ஸ்டென்ஷன், திமுகவுடைய ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபி கிடையாது.
அது எம்ஜிஆருக்கு நல்லா தெரியும் தனக்கு பொலிட்டிக்கல் பிலாசபி கிடையாதுன்னு. அதனால என்ன சொல்லிட்டாரு, அண்ணாவுடைய பொலிட்டிக்கல் பிலாசபி தான் ஏன் பொலிட்டிக்கல் பிலாசபினாரு. அண்ணாவுடைய பொலிட்டிக்கல் பிலாசபி தானே திமுகவுடைய பொலிட்டிக்கல் பிலாசபி. அப்ப திமுகவுடைய அரசியல் தத்துவத்தை அப்படி எடுத்துக்கிட்டாரு. அதுதான் உண்மை. புதுசு அவருக்கு பாவம் கஷ்டப்பட தெரியல, கஷ்டப்பட்டு எழுந்து கண்டுபிடிக்க போறாரு. அவர் ஒரு மார்க்சியவாதியாக இருந்திருந்தால் அல்லது வேற வலதுசாரி சிந்தனை தெளிவுற்றவராக இருந்திருந்தால் அந்த மாதிரி சிந்தனைகளை பத்தி பேசியிருப்பாரு. பாவம். இதுல அடிப்படையே ஆட்டம் கண்டுடுச்சு அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்ல. அதுக்கப்புறம் அதிமுக இருந்து போனவங்க தான் திமுகவை நடத்துறாங்க, திமுக ஆளே இல்ல அப்படின்னு சொல்றது கிரவுண்ட் இல்லாத ஒரு ஆர்கியூமெண்ட். திமுக இருந்து போன சில பேர் வந்து மிகுந்த நிர்வாக திறன் கொண்டவர்கள். அவங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கு, நிர்வாக அனுபவம் இருக்கு. அதை வந்து முதல்வர் பயன்படுத்திக்கிறார், அவங்களுடைய நிர்வாக திறமையை பயன்படுத்திக்கிறார். இதுதான் உண்மை. யாரும் அவங்க திமுக கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்ல, திமுக தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி, கட்சி உறுப்பினர் எல்லாரையும் திமுக தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுடைய கனெக்ஷன் வித் பீப்புள், அவங்க வந்து பீப்புள் அண்ட் நிர்வாகத்திறனும் இருக்கு, நிர்வாகத்திறனும். அங்க இருந்து வந்து சில பேர் வந்து மிகுந்த நிர்வாகத்திறன் கொண்டு. அது போக சார் எலக்டோரலாக யோசிச்சு பார்த்தாலும் திமுக ஆட்சிக்கு வரும்போது திமுகவுக்கு ஆதரவாக மக்கள் வாக்களிக்கிற ஒரு காலகட்டத்துல திமுகவை எதிர்த்து வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு உரிய வெயிட்டேஜை கொடுத்துதான் ஆகணும் மக்களோடு அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புல. ஆமா, மனோஜ் பாண்டியனுக்கோ வைத்திலிங்கத்துக்கோ ஓ பன்னீர்செல்வத்துக்கோ ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பதில் வந்து அவசியமானதாகுது. திமுகவை எதிர்த்து அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அதாவது நீங்க சரியா சொன்னீங்க, மக்கள் ஆதரவு பெற்றவர்களாக இருப்பவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும். அந்த அவங்களுடைய செல்வாக்கும் கட்சியுடைய செல்வாக்கும் சேரும்போது அவங்க வந்து வெற்றி பெற்று அவங்க தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டு, தங்களுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு, தங்களுடைய தலைமையை மாற்றிக்கொண்டு இன்னொரு தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். அந்த பகுதியில செல்வாக்கு இருக்கிறவங்க, அந்த மக்களிடத்துல தொடர்பு இருக்கிறவங்க, நெருக்கமாக இருக்கிறவங்க வர்றாங்கன்னு தான் அதை பொருள் கொள்ள முடியும். அதனால அவங்களை அகாமடேட் பண்ணுனா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வருத்தம் இருக்குங்கிறது வேற. ஆனா அதுக்காக அதை வந்து எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க கேம்பெயினுக்கு பயன்படுத்திக்கிறதுங்கிறது வேற. இல்ல, ஆனா பயன்படுத்த முயற்சி செய்வாங்க. அவங்களுக்கு எந்த ஆயுதம் கொடுத்தாலும் அந்த ஆயுதத்தை பயன்படுத்த முயற்சி செய்வாங்க. பட் அது இதெல்லாம் நீங்களும் நானும் தான் சார் அனலிட்டிக்கலா பார்ப்போம். நம்மள மாதிரி குரூப்ல உள்ளவங்க தான் இதெல்லாம் அனலிட்டிக்கலா பார்ப்பாங்க. பொதுமக்களுக்கு பொதுவா விவரம் தெரியும், பொதுமக்களுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு உடப்பா அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. விவரம் தெரியாதவங்க வந்து ஆமா இவர் இவ்வளவு சொல்றாரு கேட்கத்தான் இருக்குன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. இப்ப இந்த ரெண்டு கட்சிகளும் ஒருத்தர் குறை சொல்றதுக்கு ரெண்டு கட்சிகளுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல நீ சரியா நான் சரியாங்கிறது இன்னைக்கு பிரச்சனை கிடையாது. நீ நிறைய சரியா ஆள முடியுமா, நான் சரியா ஆள முடியுமா, மக்களை யாரு மக்களுக்கு வந்து முடிந்த மட்டிலும் நல்லாட்சி கொடுப்போம் அப்படிங்கறத இன்னைக்கு பிரச்சனை. மக்கள் அதைத்தான் பார்க்கணும். அதை பார்த்தாங்கன்னா சரி, வெளிப்படையா தெரிகிறது திமுக அளவுக்கு திமுக இந்த 5 வருஷத்துல செஞ்ச அளவுக்கு அவங்க அதுக்கு முன்னாடி இந்த 10 வருஷத்துல செய்யல. அதான் உண்மை. எது நல்லாட்சி எது மோசமான ஆட்சிங்கிறதும் விரிவாக மக்களுக்கு புரிதல் கொண்டதாக இருக்கணும். இதுல நீங்க சொல்ற ஆங்கிள் ஒரு விஷயத்த துணை முதலமைச்சர் பேசும்போது குறிப்பிடுறாரு சார். அதுல வர்ற சந்தேகத்தை மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் சார். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு பின்னோக்கி சென்று விடும் அப்படின்னு சொல்றாரு. பின்னோக்கி முன்னோக்கிங்கிறதுக்கு பொருள் என்ன, அந்த பின்னோக்கிங்கிறத எந்த அடிப்படையில சொல்றாரு அப்படிங்கிற கேள்வி மட்டும் வருது சார். இது சாதாரண கேள்வி இல்ல சார், டென்ஸான கேள்விதான். கொஞ்ச நேரம் ஆனாலும் ஆகும். ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்ததை பற்றி நம்மை ஆண்டார்கள், நம்மை கொள்ளையடித்தார்கள், சுரண்டினார்கள், இது எல்லாமே உண்மை. ஆனால் இங்கு ஒரு சட்ட ஒழுங்குமுறையை இந்தியா முழுமைக்கும் கொண்டு வருவதற்கான முயற்சி அவர்களுடைய காலத்தில் தான் நடந்தது. இது முழுக்க மறுக்க முடியாத உண்மை. அதுக்கு முன்னாடி இல்லங்க, ஐபிசின்னு ஒண்ணு கிடையாது. அதுக்கு முன்னாடி மன்னர் என்ன நினைக்கின்றாரோ அதுதான் தண்டனை. மன்னர் யாரை வேணாலும் தூக்கல ஓடலாம், கேள்வி முறையே கிடையாது. அதுதான் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அந்த மாதிரி ஒரு ஏன்னா இவங்க இதே வந்து ஆங்கிலேய ஆட்சியை தப்புன்னு சொல்றவங்க தானே பிஜேபி காரங்க. எங்க சுதேசி ஆட்சி எங்களுடைய அந்த காலத்துல இருந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி, குப்தாஸ் ஏஜ் கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்றவங்க தானே. திரும்ப எங்க போறோம், காட்டாட்சிக்கு போறோம். அதுதான் அவர் தெளிவா சொல்றாரு. அதுதான் நடக்க போகுது. அதுலதான் சார் ஒரு சந்தேகம் வருது. அந்த மன்னருடைய தலையில என்ன இருந்தது, எழுதாத சட்டங்கள் ஏதாவது இருந்ததா
இல்ல அவர் இஷ்டத்துக்கு ஒரே ஒரு உணவு தான் இருந்தது. ஐ ஆம் ஆர்டைன்டு பை காட். அந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அத்தனை நாளாக பிரிட்டிஷ் மக்கள் போராடினதெல்லாம் அதுக்கு தான். எனக்கு நான் இறைவனால் நியமிக்கப்பட்டவன், நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்னு சொல்லி இருந்த போதுதான் மேக்னா கார்ட்டால இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய அதிகாரங்கள் முதல்ல வந்து அவருடைய அதிகாரங்கள் பிரபுக்களுக்கு சென்றன, மக்களுக்கு போறல. ஆனா அதே ஒரு பெரிய சேஞ்ச் தான். ஒருத்தர் இருந்து 10 பேருக்கு அதிகாரம் போனதுங்கிறது 10 பேர்ல இருந்து 100 பேருக்கு, 1000 பேருக்கு, 1,00,000 பேருக்குன்னு சொல்லி அது ஒரு பரிணாம வளர்ச்சி போச்சு. அது மாதிரிதான் இன்னைக்கு இந்தியாவில வந்து இருக்கு. இந்தியாவில வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தர் ஒரு ஆங்கிலத்துல நான் எம்ஏ டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது ஒரு புத்தகத்துல வந்து ரொம்ப அற்புதம் எழுதியிருந்தாரு. இந்தியா இஸ் அ ஃபங்க்ஷனல் அனார்கி அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு. அது மாதிரிதான் பல இடங்கள்ல நடக்குது. பட் இட் இஸ் ஃபங்க்ஷனல். We are leading towards a functional, meaningful democracy. We are leading towards it. அந்த ஓட்டத்தை இவர்கள் கட்டுப்படுத்தி விடுவார்கள், பின்னோக்கி தள்ளி விடுவார்கள். பின்னோக்கி அதை ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. அதாவது நீங்க சொல்றதுல ரொம்ப தெளிவாக கிடைக்குது சார் மீனிங். மன்னர்கிட்ட இருந்து பிரபுக்கள், பிரபுக்கள்கிட்ட இருந்து சாதாரண மக்கள், சாதாரண மக்கள்ல கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அடுத்த லெவல்னு ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. இன்னும் அது முழுமையடையல. இந்த ப்ராசஸர் திருப்பி இழுத்துட்டு போய் பரவலாகி கொண்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை மீண்டும் சிறு சிறு குழுமங்களிடம் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள் அப்படிங்கிறது நீங்க சொல்றதனுடைய பொருள். சரி, அது இன்னும் அந்த சிறு குழுமங்கள்ட்டையும் தாண்டி அந்த ஒரே நபர்கிட்ட போய் மன்னர்கிட்ட போய் சேர்ற மாதிரி ஒரே ஒரு அலுவலகத்துல பிஎம்ஓன்னு போய் சேர்ந்துடுச்சுன்னா அது முழுக்க சர்வாதிகாரம்ங்கிற மன்னராட்சிங்கிற பொருளுக்கும் போயிடும். அந்த லெவலுக்கு அது படிப்படியாக போவதற்கு துணை போய்விடக் கூடாது. இந்த தேர்தல் முக்கியமானது அப்படின்னு திமுக பிரச்சாரம் செய்வதாக கொள்ளலாமா சார்? ஆமா, அப்படித்தான் கொள்ளலாம். ஓகே சார். பெரிய சொல்லத்தை நினைவுறுத்திக்கணும். யார் சொல்லவே நம்பாதீர்கள். யாராக இருந்தாலும், அது நானாக இருந்தாலும் நம்பாதீர்கள். ஆமா, இங்க நாங்களாக இருந்தாலும் பார்த்து அதன் பின் முடிவெடுங்க. ஓகே சார், நாளை தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.